முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம். குர்ஆனிலே இது போன்ற பல ஆயத்துகள் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம், ஹா மீம், தாசீன், தாசீன் மீம். இதற்கு ஹுரூஃபே முகத்தாத் என்று பெயர். ஹுரூஃபே முகத்தாத் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனுடைய தர்ஜமாவை, விரிவுரையை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த ஆயத்திற்கு எந்த தர்ஜமாவும் எழுதப்பட்டிருக்காது. அலிஃப் லாம் மீம் உடைய தர்ஜமா நீங்கள் கிதாபிலே பார்த்தாலோ அல்லது எந்த ஒரு ஆலிம் இடத்திலே, உலமாக இடத்திலே கேட்டாலோ இதனுடைய தர்ஜமா அலிஃப் லாம் மீம், அல்லாஹ் தான் இதனுடைய அர்த்தத்தை நன்கு அறிந்தவன் என்று இதற்கு விளக்கம் எழுதியிருக்கும். அரபியிலேயே அப்படி எழுதியிருப்பார்கள். இது போன்ற நிறைய இடத்திலே அல்லாஹ் தஆலா சூறாக்களின் துவக்கத்தில் இது போன்ற வார்த்தைகள் வரும். அலிஃப் லாம் மீம், ஹா மீம், தாசீன் என்ற வார்த்தைகள். அதனுடைய அர்த்தத்தை மனிதர்களாகிய யாரும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனாலும் சில முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதனுடைய தர்ஜமாவை செய்வதற்கான முயற்சியை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தர்ஜமா தான் இந்த ஆயத்துடைய தர்ஜமா என்று கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்து இருக்கிறது, இதற்கு தர்ஜமா சொல்லியிருக்கிறார்கள். அலிஃப் லாம் மீமிலே 3 சொற்கள் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்று சொன்னால் ஜிப்ரீல், மீம் என்று சொன்னால் முஹம்மத். ஆரம்ப எழுத்தை, சொற்களை அவர்கள் எடுத்து, அல்லாஹ்வுடைய முதல் சொல் அலிஃப், ஜிப்ரீலுடைய கடைசி ஒரு சொல் என்னவென்று சொன்னால் லாம், அலிஃப் லாம் மீம். மீம் முஹம்மதுடைய முதல் சொல் மீம். அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி அல்லாஹ் சூராவை துவங்குகிறான் என்று சொன்னால் இதற்கான அர்த்தம் அல்லாஹ்வால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதம், இந்த குர்ஆன் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள், சில விரிவுரையாளர்கள் இதற்கு அர்த்தம் சொல்லி இருந்தாலும் அதுதான் கண்டிப்பான அர்த்தம், உறுதியான அர்த்தம் என்று சொல்ல முடியாது. அதே போல சில பேர் அலிஃப் லாம் மீமுக்கு அலிஃப் என்று சொன்னால், அலிஃப் லாம் மீமுக்கு அனல்லாஹு ஆலம், அலிஃப் என்று சொன்னால் அனாவுடைய சுருக்கம், அரபியில அனா என்று சொன்னால் நான், லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சுருக்கம் அல்லாஹ், ஆலம், மீம் என்று சொன்னால் ஆலமுடைய சுருக்கம். என்ன அர்த்தம் என்று சொன்னால் நான் தான் அல்லாஹ், இதனுடைய அர்த்தத்தை நான் தான் நன்கு அறிவேன் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் இதுவும் தர்ஜமா. இப்படி பல கருத்துக்கள் இந்த அலிஃப் லாம் மீம் போன்ற ஹுரூஃபே முகத்தாத்துக்கு இருந்தாலும் அதனுடைய உறுதியான தர்ஜமாவை, உறுதியான மானாவை, உறுதியான அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது.